கிறிஸ்தவங்க இருக்காங்க, பெருகி இருக்கிறாங்க. கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஜனங்கள், ஆடியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. ஆனால் சீஷர்கள் குறைவு. சீஷர்கள் குறைவு. இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு சீஷராக்குங்கள் என்றார். அப்படித்தானே சொன்னாரு? உங்க சபையில மெம்பர் ஆக்குங்கன்னு சொன்னாரா? அங்கே கூட்டம் சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்களை உங்களுடைய கைப்பாவையாய் பயன்படுத்துங்கன்னு சொன்னாரா? அவருடைய பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு சொல்லுங்கள் என்று சொன்னாரா? இல்ல, அவர்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். சீஷர்கள் எழும்பணும். வேதத்தில் பாருங்க, எழுப்புதல் வந்த காலத்தில் அங்கே சீஷர்களுடைய தொகை பெருகிற்று என்ற வார்த்தையை தான் பார்ப்பீங்க. சீஷர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என் ஊழியத்தை, என் வார்த்தையை கேட்டு ஒரு பிரதர் ஜேம்ஸ் எந்திரிக்கிறாரு. அவர் அதே மாதிரி நானும் இதே போல கர்த்தருக்குன்னு நான் சாட்சியா நின்று ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அவர் எழுப்பி வந்தார். நான் சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. பொறாம எப்போ ஒரு மனிதனுக்கு வரும் தெரியுமா? என் தொழில் பாதிக்கப்பட்டு விடும் என்று நினைத்தால், இவரும் என்னை மாதிரி வந்துவிட்டால் நான் ஜனங்களால் தேடப்படாமல் போய்விடுவேனே என்று நான் நினைக்கும் போதுதான் எனக்கு கோபம் வருகிறது.